ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி வீட்டின் பூஜை அறையில் இந்த தவறுகளை செய்யாதீங்க, இல்லைனா அது வறுமையை கொண்டு வரும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் குடியிருக்கும் வீடு வாஸ்துப்படி இருந்தால்தான் அந்த வீட்டில் நேர்மறையாற்றல் நிரம்பி அந்த வீட்டில் உள்ளோர் நல்ல மகிழ்ச்சியான மற்றும் செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இந்துக்களின் வீடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டில் எந்த அறை உள்ளதோ இல்லையோ, நிச்சயம் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒரு பகுதியோ அல்லது அறையோ இருக்கும். இந்த பூஜை அறையில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளைகளில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபடுவார்கள். மேலும் ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் போதும் பூஜை அறையில் கடவுளை வழிபட்டு செல்வார்கள். இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பூஜை அறையை சிறப்பாகவும் சரியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமாகும். மேலும் ஒரு வீட்டிலேயே பூஜை அறையில் தான் நேர்மறையாற்றல் அதிகம் நிறைந்திருக்கும். இந்த பூஜை அறையில் செய்யும் சில தவறுகள் அந்த வீட்டில் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தெரியுமா? அதுவும் இந்த அறையில் செய்யும் தவறுகள் அந்த வீட்டில் நிறைய செலவுகளை ஏற்படுத்தும். அதை சரி செய்யாமல் விட்டுவிட்டால் பின்பு அந்த வீட்டில் பணப்பிரச்சனை தலைவிரித்தாடும். மேலும் அந்த வீட்டில் உள்ளோர் எதிர்மறை ஆற்றல் மூலம் தோல்விகளை சந்திக்க நேரிடும். இப்போது வாஸ்துப்படி பூஜை அறையில் எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். வாஸ்துப்படி ஒரு வீட்டின் பூஜை அறையானது சரியான திசையில் இருக்க வேண்டும். ஒருவேளை பூஜை அறையானது தவறான திசையில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளோர் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஒரு வீட்டில் பூஜை அறையானது வடகிழக்கு பகுதியான ஈசானிய மூலையில் இருக்க வேண்டும். மேலும் பூஜை அறையானது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் தெற்கு மற்றும் மேற்கு திசையை நோக்கி பூஜை அறை இருக்கக்கூடாது. வாஸ்துப்படி பூஜை அறையில் வைக்கும் தெய்வங்களின் சிலைகளை கவனமாக பராமரிக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் உடைந்த தெய்வங்களின் சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது. அப்படி வைத்தால் தெய்வங்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். மேலும் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிரம்பி வீட்டில் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக, வாஸ்துப்படி வீட்டில் பூஜை அறையை எப்போதும் சரியான இடத்தில் அமைக்க வேண்டும். தவறுதலாக கூட பூஜை அறையை மாடிப்படிக்கு அடியில், கழிவறை அல்லது குளியலறைக்கு அருகில் அமைத்துவிடக்கூடாது. இல்லாவிட்டால் வீட்டில் எதிர்மறையாற்றல் அதிகரிக்கும். எப்போதுமே பூஜை அறை திறந்த வெளியில் காற்றோட்டமான பகுதியில் தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக, வாஸ்துப்படி வீட்டின் பூஜை அறையில் பணத்தை வைப்பது ரொம்ப நல்லது. இப்படி வைப்பதனால் பண வரவை தடுக்கும் தோஷங்கள் நீங்குவதாக ஜோதிடம் சொல்கிறது. சில சமயங்களில் நாம் பணத்தை வைத்து பயன்படுத்தும் பகுதி வாஸ்துப்படி தவறானதாக இருக்கலாம். இதனால் வீட்டில் பண பிரச்சனைகள் எப்போதுமே இருந்தவாறு இருக்கலாம். ஆனால் அந்த பணத்தை பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தும் போது அதிக செலவுகள் கட்டுப்படுத்தப்படுவதோடு பண தட்டுப்பாடும் நீங்கும். ஒருவரது வீட்டின் பூஜை அறையில் பணத்தை வைத்திருப்பதன் மூலம் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியை நிறுவுவதற்கு சமம். இதனால் வீட்டில் பணம் எப்போதும் நிரம்பி இருக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடக்கூடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.